என்னையா காசு காசு போங்கயா, நீங்களும் உங்கள் காசும் என்னையா பெரிய காசு. கோடி கோடியாக சேர்த்து வச்சாலும் கடிச்சு அண்ணாக்கு ஒரு அத்து விட்டு தான் என் புதைக்க போகிறாங்க. என்னையா காசு. எனக்குன்னு ஒரு இடம் இருக்குமில்ல, என் பிள்ளைக்குன்னு ஒரு இடம் இருக்குமில்ல, என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குமில்ல, அது போது என்னையா மக்கள் கொடுத்த பணம் எடுத்தால் எடுத்துகிட்டு போ. எனக்கு தேவை மக்கள் மனசில் இடம். எதுவும் வேணாம், எடுத்துகிட்டு போங்கய்யா. நான் இந்த விஜயகாந்த் எதுக்கும் போயிட மாட்டான், மக்களுக்காக மட்டும்தான் வரட்டா அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அந்த கடைசி தருவாயில் பேசியிருப்பார். அதேமாதிரி ரமணா படத்தில் கிளைமேக்ஸில் ரொம்ப அழகாக பேசியிருப்பார். அது எப்படி பேசியிருப்பார் பார்ப்போம். ஜாதி, மதம், இனம், மொழி இது எல்லாருக்கும் அப்போ ஏனோ ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் தான். மாணவ சக்தி வச்சு எந்த நாட்டோட தலையெழுத்தி மாற்றி காட்டுறானதுக்கு உதாரணம் தான் நீங்கள். ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி. நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர்ற எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றுற சக்தி இருக்குது. அந்த நெருப்பெல்லாம்